வணக்கம் கைஸ், சாம்சங் தரப்புலேருந்து ஒரு மொபைலை சாம்சங் இந்தியாவோட சப்போர்ட் பேஜ்லையும் சாம்சங் ரஷ்யாவோட சப்போர்ட் பேஜ்லையும் லிஸ்டிங் பண்ணிட்டாங்க. இது சாம்சங் M51 பேரோட லான்ச் ஆக போகுது. இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன ப்ரைஸில் வரும் போன்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது பார்த்து முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். முதல்ல இந்த சாம்சங் M51 ஹைலைட்டான 2 ஃபீச்சர்ஸ் பார்த்துடலாம். முதல் ஃபீச்சர், இதில் 7000 mAh மெகா மான்ஸ்டர் பேட்டரி தராங்க. அதுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வேறு பாக்ஸ்லேயே வருமா. கன்ஃபார்மாக 7000 mAh பேட்டரி சார்ஜ் ஆக டைம் ஆனாலும் 2 to 2.5 நாள் தாராளமாக பேட்டரி நிற்கும். அடுத்த ஃபியூச்சர், இது ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசரோட வரும்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் பார்த்த உடனே நானே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா சாம்சங் அவங்களோட மிட்ரேஞ்ச் செக்மெண்ட், அதாவது 15,000 to 25,000 ரூபாயில் இந்தியாவில் லான்ச் பண்ணுற எல்லா மொபைல்ஸ்லேயும் Exynos 9611 ப்ராசர் தான் எப்போவும் யூஸ் பண்ணுவாங்க. ரீசெண்டாக லான்ச் பண்ண M51Sலையும் Exynos 9611 தான் தந்தாங்க. அரைச்சமாகவே மறுபடியும் அரைச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோட வரப்போகிறதா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் இது ஸ்னாப்ட்ராகன் 730G பதிலாக ஸ்னாப்ட்ராகன் 675 ப்ராசர் கூட யூஸ் பண்ணி வரலாம்னு சொல்கிறாங்க. Exynos 9611 ஸ்னாப்ட்ராகன் 675 ரெண்டுமே ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். அதை விட்டுட்டு இப்போ 120,000 கேமிங்கில் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்னாப்ட்ராகன் 730G ப்ராசர் யூஸ் பண்ணி வந்தால் இது வேறு லெவல் மொபைலாக இருக்கும். அடுத்து டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் ஆமோலட் டிஸ்பிளே, இன்ஃபினிட்டி ஓ டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட்டில் 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா சின்ன பஞ்சோலில் தராங்க. அதுக்கு 4Kல வீடியோ எடுக்கிற சப்போர்ட்டும் வரும். பேக்கில் எல் ஷேப்பில் 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் வரும்னு சொல்கிறாங்க. பேக் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அது பிளாஸ்டிக் ப்ளஸ் கிளாஸ் சேர்த்து கிளாஸ்டிக் பேக் பேனல்னு சாம்சங் தரப்பில் சொல்லுவாங்க. பேக் கேமராவில் 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 12 மெகாபிக்சல் அல்ட்ராவைட் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் தருவாங்க. அப்புறம் சாம்சங் M31Sல வந்த மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் தான் வரும்னு சொல்கிறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வருமானு தெரியல. அவங்க ஓன் 1UI Android 10 மேலே ரன் ஆகும். 2 சிம், ஒரு மைக்ரோ SD கார்டு போட முடியும். மொத்தமாகவே இப்போது சாம்சங் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த அரைச்ச மாவு கான்செப்டில் தான் இந்த மொபைலும் வரும். எதை அரைச்ச மாவு சொல்கிறேன்னா, சாம்சங்குடைய M சீரிஸ் மற்றும் A சீரிஸில் இருக்கிற M21, M30, M30S, M31, M31S, A21S எல்லா மொபைல்ஸோட ஸ்பெக்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். லைட்டாக கேமரா இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் கலர் மாற்றி வேறு மொபைல் சொல்லி லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாம்சங் M51 அதே மாதிரி தான் லான்ச் ஆகும். கொஞ்சம் ப்ராசஸர் மட்டும் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் கொடுத்து 7000 mAh பேட்டரியோட வரும்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 8GB LPDDR4 RAM, 128GB UFS 2.1 ஸ்டோரேஜ் வேரியண்ட், 22,000 ரூபாயில் வரும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இதே ப்ரைஸில் வரதான்னு. லான்ச் ஆகஸ்ட் 10 கன்ஃபார்மாக நடக்கும். அப்படி நடக்கலன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பண்ணோன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, ஓப்பன் பண்ணி பாருங்கள். வேணுமா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச இதோட இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.